ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னிதக்தகர்மாணம் தமாஹுः பண்டிதம் புதாः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் யாரை பண்டிதன் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்பதை சொல்கிறார். புதாகான அறிவாளிகள், அறிஞர்கள், சான்றோர்கள் தம் பண்டிதம் ஆகுகு, அவரை பண்டிதர் என்று சொல்கிறார்கள். அப்ப பண்டிதர்னா நன்றாக சம்ஸ்கிருத வியாக்கரணம் படித்தவர், நன்றாக சாஸ்திரங்களை படித்தவர், ஸ்ரோத்ரியர் அப்படின்னு அர்த்தமான இந்த ஸ்லோகத்துல பகவான் யாரை பண்டிதர் என்று சொல்கிறார். இப்ப சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ஞானியின் செயலில் செயலின்மையை, அதாவது அகர்த்தாவான ஆத்மானான் என்ற ஞானத்தை எவன் பார்க்கிறானோ, அஞ்ஞானி செயல் புரியாமல் இருந்தாலும் அவனுடைய மனசுல அந்த செயல் புரிவதற்கான அஞ்ஞானம் குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எவன் பார்க்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன், ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை நன்றாக இணைத்து கொண்டவன் அப்படின்லாம் சொன்னார். ஆக இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு ஞானியை பத்தி சொல்றார். ஞானி அப்படின்னாலே அவர் எப்பொழுதுமே அமைதியா இருப்பார், அவர் செயல் புரிய மாட்டார் அப்படின்னு நம்மளா கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஞானிகள்ல பலவிதம் உண்டு, பலவிதமான மகாத்மாக்கள் ஞானிகள் இருக்கிறார்கள். ஒரு சில ஞானிகள் எப்பொழுதுமே தியானத்தில் ஆழ்ந்தவர்களாக இருக்கிற இடமே தெரியாம இருப்பாங்க, அது ஒரு மாதிரி. வேற சில ஞானிகள் ரொம்ப ஆக்டிவா சமூகத்துல செயல் புரிந்து கொண்டிருப்பார்கள், அப்படியே இருப்பாங்க. ஞானிகள் இல்லறத்திலும் இருப்பார்கள், துறவரத்திலும் இருப்பார்கள். வாணிபம் செய்யினும் செய்வர், மாதவம் செய்யினும் செய்வர், பூதலம் புறப்பர் அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல. அப்ப ஜனகர் மாதிரி அரசர்கள்லாம் பெரிய ஞானிதானா அரசாட்சி செய்கிறார் இல்லையா? அதனால அவருடைய செயலை பார்த்து அவர் ஞானியா ஞானி இல்லையா அப்படின்லாம் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களும் இதிலிருந்து கிடைக்கும். நாம் ஞானத்துல முன்னேறி கொண்டிருக்கிறோமா, நமக்கு ஞானம் வந்திருக்கிறதா என்பதை உரசி பார்ப்பதற்கான ஸ்லோகங்கள் இவை, மற்றவர்களை எடை போடுவதற்கான ஸ்லோகங்கள் அல்ல. பகவான் சொல்கிறார் என்றால் நம்முடைய மனசை நம்ம எப்படி வச்சுக்கணும், நாம் நன்றாக அந்த ஞானத்துல ஊற ஊற நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயம் இது. எஸ்யனா எவருடைய, சர்வே அனைத்து, சமாரம்பாக அனைத்து விதமான கர்மங்களும், ஆரம்பம்னா என்ன, தொடங்கப்படுறது. ஏன்னா கர்ம அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு சொல் என்ன, சினானிம் என்னன்னா ஆரம்பகர தொடங்கப்படுவது. ஏன்னா எல்லா செயலுக்குமே தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு இல்லையா? ஆக ஆரம்ப அப்படிங்கிற வார்த்தையே செயலை குறிக்கும், கர்மத்தை குறிக்கும். எவருடைய எல்லா செயல்களும், எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக, அவருடைய அனைத்து செயல்களிலும் என்ன இல்லை, ஆசை இல்லை, சங்கல்பமும் இல்லையா. அந்த ஞானி செயல் புரிந்து கொண்டிருக்கிறார், ஆனா அவருடைய செயல்ல ஆசையோ சங்கல்பமோ இல்லை. ஆசைன்னு சொன்னா பலன் இப்படி வரணும், ஏதோ ஒன்று இது நடக்கணுங்கிறதுக்காக பண்றேன், பர்சனல் அஜெண்டாவோட பண்றது. சங்கல்பம்னு சொன்னா இது இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஒரு ஃபர்ஸ்ட் முதல்ல சங்கல்பம் தான். ஒரு பொருளை பார்த்தோன்னே இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் இது எங்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறோம், அப்புறம் அதுக்காக ஆசைப்படுறோம், செயல்ல இறங்குறோம். ஆக சங்கல்பம் தான் ஆசைக்கே மூலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. காம ஜானாமி தே மூலம் சங்கல்பாத்வம் பிரஜாயசே. நீ சங்கல்பத்திலே தான் சொல்ற. அதனாலதான் ஞானிகள்லாம் ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த உலகத்துல எந்த பொருளை காமிச்சாலும், எந்த விஷயத்த டக்குன்னு ஒரு ஒப்பீனியன் சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ள கூட அது மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா அது ஏன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், அதுக்காக பிரவர்த்திக்க தோணும். அவ்வளவு கவனமா இருப்பாங்க ஆனா இவர்கள் செய்கின்ற செயல்கள்லாம் எதற்காக, உலக நன்மையின் பொருட்டு லோக சங்கிரகம் செய்வார்கள். மக்களோட எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆக்டிவா பல காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. ஆனா இது நடந்தே ஆகணும், இது என்னுடைய, இது நடந்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்ற விஷயம்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. சுவாமிஜி ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவார். அதாவது நிறைவுக்காக வேலை செய்பவன் அஞ்ஞானி, நிறைவினால் வேலை செய்பவன் ஞானி. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நிறைவுக்காக வேலை செய்பவன் அஞ்ஞானி, நிறைவினால் வேலை செய்பவன் ஞானி. ஆக இந்த ஞானி எப்படிப்பட்டவர்? எஸ்யான எவருடைய, சர்வே சமாரம்பாக அனைத்து செயல்களும் காம சங்கல்ப வர்ஜிதாக, ஆசையும் சங்கல்பமும் இல்லாதவையாக இருக்கின்ற, வர்ஜிதாகனா இல்ல, இல்லாதவையாக இருக்கின்றனோ. அது மட்டும் இல்ல, ஞானாக்னி தக்த கர்மாணம், அவருடைய செயல்கள் ஞான அக்னியினால் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்றாக செயல் புரிந்தாலும் இந்த உடல் மன கூட்டமைப்பு தான் செயல் புரிகிறது, நான் செயல் புரியவில்லை என்ற அறிவாகிய நெருப்பு, மெய்யறிவு, அந்த ஞானம் தான் இங்க நெருப்பு. ஞானமாகிய நெருப்பில்
இது செயல்களை அவர் எரிச்சிடுறாராம். ஞானிக்கு பிராரப்த கர்மமும் கிடையாது, சஞ்சித கர்மாவும் கிடையாது, ஆகாமிக்கு எந்த கர்மாவும் கிடையாது, பின்னாடி வரப்போகுது இதுலயே. ஆக அவர் செயல் புரிந்தாலும் நான் செயல் புரியலையேப்பா, செயல் என் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரகிருத்தியின் இயல்பு இது. செயல் புரிவது உடல் மனதின் இயல்பு. இந்த உலகம் பிரகிருதி, இந்த உடல் மனம் பிரகிருதி, பிரகிருதியுடன் பிரகிருதி சேர்ந்து செயல்படுகிறது. மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ட்ஸ், இட் டசன்ட் மேட்டர். ஞானி ஒரு பொழுதும் அதர்மமான செயல்களில் ஈடுபட மாட்டார், தர்மமான செயல்களில் தான் ஈடுபடுவார். அவருடைய மனப்போக்குக்கு தகுந்தபடி அவர் எந்த தர்மமான செயலில் ஈடுபட்டாலும் கூட, நான் செயல் புரியாத ஆன்மா, நான் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் என்பதை அவர் மறப்பதே இல்லை. எப்பொழுதுமே ஆழ் மனதில் ஸ்ருதியாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. வெளியில இதெல்லாம் டிரான்சாக்ஷனல் லெவல்ல, ரிலேட்டிவ் ஆங்கிள், இந்த நடைமுறை கோணத்துல தர்மமாக அவர் செயல் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால இதுல என்ன நடந்தாலும் சரி, அவர் நினைச்ச அதாவது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும், இது நடக்கலைன்னா அவர் அப்செட் ஆயிடுவார் அப்படிலாம் கிடையாது. இது நடந்தா அவருக்கு ஒரே பரமானந்தம் அப்படியும் கிடையாது. ஆனாலும் செயல் புரிகிறார், முழு ஈடுபாட்டுடன் செயல் புரிகிறார், பற்றில்லாமல் செயல் புரிகிறார். ரொம்ப முக்கியமா இந்த மெய்யறிவாகிய நெருப்பினால் அந்த கர்மங்களை எரித்தவராக இருக்கிறார். ஞானாக்னி தக்த கர்மாணம் தம் பண்டிதம் ஆகு. அவரை பண்டிதர் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பண்டிதர்ங்கிற வார்த்தையை கீதையில ரொம்ப அழகு. முதல்ல பகவான் தொடங்கும் பொழுதே எப்படி தொடங்கினார்? பண்டிதாக ந அனுஷோச்சந்தி, அறிவாளிகள் கவலைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லித்தானே தொடங்கினார். ஆக யார் பண்டிதர் அப்படின்னா, நம்மலாம் பண்டானா ஞானம். அதனாலதான் பாண்டிய தேசமே இதுல இருந்தா வந்ததுன்னு சொல்லுவாங்க. பண்டானா ஞானம், ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் இருக்கிறதுனால எவ்வளவு செயல் புரிந்தாலும் நான் செயல் புரியவில்லை, செயல் என் மூலமாக நடக்கிறது அப்படின்ற எப்பொழுதுமே அவர் அந்த சிந்தனையில இருக்காராம். அவரைத்தான் பண்டிதர் என்று சொல்வார்கள் என்று பகவான் அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.